அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்த கயல்விழி தன் ஆசைக் கணவன் கதிர் ஒரு குழந்தையைப் போல உறங்குவதைக் கண்டவள் புன்னகை சிந்தியவாறு அவன் நெற்றியில் தன் இதழ்களை பதித்துவிட்டு படுக்கையை விட்டு கிளம்ப அந்த அதிகாலை வேளையிலும் குளித்து முடித்து சமையலறை சென்றவள் பரபரவென்று சமையல் வேலையை ஆரம்பித்தாள். ஆம், இன்று அவர்களின் முதலாம் ஆண்டு திருமண நாள். கயல், காஃபி கொண்டு வரேன் மாமா. சுட சுட கோளையில காஃபியை கொண்டு வந்தாள். திருமண நாள் வாழ்த்து சொல்வான் என எதிர்பார்த்த கயலுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மாமா, ஏதாவது சொல்லணுமா? ஒன்னும் இல்லையே. கல்யாண நாள கூட ஞாபகம் இல்ல. என்னால வேலை செய்ய முடியவில்லை. கரண்ட் கூட சதி பண்ணுது. வீடு இருண்டு இருந்தது. பழைய நினைவுகள் வந்தது. தன் மனம் கவர்ந்த சூரியன் ஏனோ அவளது பெற்றோருக்கு பிடிக்காமல் போனது. பெற்றோரின் விருப்பமா தன் காதலா என்ற நிலையில் காதலை பெற்றோரின் சம்மதமின்றி சூரியனின் கைப்பிடித்த நாள் இது. இந்த நாளை கூட ஞாபகம் வைக்காமல் இருக்கும் தன் கணவனை பற்றி நினைத்ததும் மீண்டும் கண்ணீர் துளிகள் முட்டிக்கொண்டு வந்தன. படுக்கையில் விழுந்த கயலின் கரங்களுக்கு ஏதோ உறுத்தியது. கையில் பட்ட காகிதத்தை எடுத்தாள். அது ஒரு கடிதம் என்பதை உணர்ந்தாள். என் காதலே, இனிய திருமண நாள் வாழ்த்துகள். திருமண நாள் பரிசுக்கு ஹாலுக்கு வரவும். அவசரமாக ஹாலுக்கு ஓடினாள். ஹாலில் எங்கும் இருள்மயம். திடீரென்று ஓரிடத்தில் மட்டும் விளக்கு எரிய அங்கு பார்த்தவள் சிலை என நின்றாள். கயல், அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். எல்லாத்துக்கும் மாப்பிளதாம்மா காரணம். தொடர்ந்து எங்ககிட்ட பேசி எங்க மனசை மாத்தி இன்னைக்கு கூட்டிட்டு வந்தார். அப்பா, தன் அப்பா அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் கணவனை மறந்தவள் அவனை நோக்கி ஓடிச் சென்று அவனை இறுக்கி அணைத்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்து விசும்பினாள். வா, அப்பா அம்மாவிட ஆசீர்வாதம் வாங்கலாம.